ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. திமுக பொதுக்குழு மதுரையில் ஜூன் 1ஆம் தேதி நடைபெறும் அப்படின்னு அறிவிக்கப்பட்ட பொழுதே பல கேள்விகள் எழ ஆரம்பிச்சிச்சு. குறிப்பாக திமுகவினுடைய பொதுக்குழு எப்பொழுதுமே சென்னையில் தான் நடக்கும், எதற்கு இந்த முறை மதுரையில் நடக்குது அப்படின்றது. இரண்டாவது, மதுரைக்கு செல்லக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அங்கு மு.க. அழகிரியை சந்திப்பாரா அப்படின்றது. மூன்றாவது கேள்வி, எப்பொழுதும் இந்த பொதுக்குழுவுக்கு பொதுக்குழு உறுப்பினர்களும் சிறப்பு அழைப்பாளர்களும் மட்டும்தான் கலந்துப்பாங்க, ஆனால் எதற்கு சார்பு அணிகளும் அழைக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்றது ஒரு கேள்வி. அதற்கடுத்து, எதற்காக இத்தனை பிரம்மாண்டமாக இந்த பொதுக்குழுவை திமுக பிளான் பண்ணுது அப்படின்றது. ஸோ இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய வகையில் நாளைக்கு திமுகவுடைய பொதுக்குழு நடக்க இருக்கிறது. 1977க்கு பிறகு மதுரையில் திமுகவுடைய பொதுக்குழு இப்போதான் நடக்க போகுது. 2011 கோவையில் ஒரு பொதுக்குழு நடந்தது. ஸோ சென்னையை தாண்டி நடைபெறக்கூடிய ஒரு பொதுக்குழுவாக 2011க்கு பிறகு நடக்குது. முதல்வர் ஸ்டாலின் தலைவரானதற்கு பிறகு, திமுக தலைவரானதற்கு பிறகு சென்னையை விட்டு வெளியில் நடக்கக்கூடிய ஒரு முதல் பொதுக்குழுவாகவும் இது பார்க்கப்படுது. இந்த பொதுக்குழுவை பொறுத்த வரைக்கும் ஒரு கடிதத்தை திமுக தலைவர் ஸ்டாலின் எழுதியிருந்தாரு. அந்த கடிதத்தில் வரக்கூடிய வரிகள் தான் இந்த பொதுக்குழுவுக்கான பதில்கள் அப்படின்னு பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, இந்த பொதுக்குழு அறிவிப்பு வெளியான பிறகு என்ன சொன்னாங்க அப்படின்னா, உதயநிதிக்கு துணை பொதுச்செயலாளர் பதவி கொடுக்கப்பட போகிறது, அதே போல பொதுச்செயலாளர் பதவி மாற்றப்பட்டு அதில் ஒரு சீனியர் லீடருக்கு பொதுச்செயலாளர் பதவி கொடுக்க போறாங்க அப்படின்னு சில பேச்சுகள்லாம் வர ஆரம்பித்திருந்தது. அதே போல இதுல நிறைய நிர்வாகிகளுடைய மாற்றங்கள் இருக்கலாம் அப்படின்றது. அப்புறமா துணை பொதுச்செயலாளர் நம்பர்ஸ் 5ல இருந்து அதிகமாகுமா அப்படின்ற மாதிரியான பல கேள்விகள், யூகங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கு பதில் சொல்வதற்கு முன்பாக, அல்லது இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சிஎம் ஸ்டாலின் அந்த கடிதத்தை நம்ம ஒரு முறை பார்க்க வேண்டியிருக்கிறது. என்ன அப்படின்னா, அந்த கடிதத்தை அவர் என்ன சொல்றாருன்னா, திராவிடத்தின் அடுத்த தலைமுறை பாய்ச்சலுக்கும் தேர்தல் களத்திற்கு திமுகவை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கும் இந்த கூட்டம் அமையும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்போ பொதுக்குழு எதுக்கு தான் நடத்துறீங்க அப்படின்னு சொல்லி திமுக இருக்கக்கூடிய பல பேரை தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு கோவையில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, திருச்சியில் மீட்டிங்ஸ் நடந்திருக்கு, இது இல்லாமல் சேலமில் கூட மீட்டிங்ஸ் நடந்திருக்கு. ஆனால் மதுரையை மையப்படுத்தி ஒரு மீட்டிங் நடத்தணும் அப்படின்னு சொல்லி நீண்ட காலமாகவே கோரிக்கை இருக்கிறது. எலெக்ஷனும் அடுத்த இயர் வரப்போகுது. அப்படின்றப்போ மதுரையில் நடத்தக்கூடிய அந்த ஒரு மீட்டிங் தென் மண்டலத்துக்கே ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக, தென்மண்டல நிர்வாகிகள் எல்லாரையும் சந்தித்து ஆயத்தப்படுத்துவதற்கான ஒரு மீட்டிங்காக அது இருக்குன்னு நாங்கள் நினைச்சோம். ஸோ அதனால தான் மதுரையை சூஸ் பண்ணாங்க அப்படின்றது அவங்க சொல்லக்கூடிய பதிலாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நிறைய இளம் தலைமுறைகளுக்கான வாய்ப்பை இந்த பொதுக்குழு கொடுப்பதற்கான ஒரு அடித்தளமாக அமையும் அப்படின்னு பார்க்கப்படுது. அதாவது மாநில பதவிகளிலோ அல்லது ஒன்றிய அல்லது கழக மற்ற பணிகளிலேயோ பார்த்தோம் அப்படின்னா, நிர்வாகிகளாக இளைய தலைமுறையை சேர்ந்தவர்கள், குறிப்பாக இளைஞர்கள் இருக்கக்கூடியவர்கள், மற்ற சார்பு அணியில் இருக்கக்கூடிய சார்பு அணிகளில் நிறைய இளைஞர்களை கொண்டு வருவது அப்படின்ற விஷயத்தையும் திமுக முன்னெடுக்க போவதாக ஒரு பேச்சு இருக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் இதற்கு பிறகு பல விஷயங்களை எல்லாருமே யூகங்களாக சொன்னது என்னன்னா, உதயநிதியை இளைஞரை சேனலிருந்து மாற்றி அவருக்கு துணை பொதுச்செயலாளர் பதவி கொடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் பேசப்பட்டது. ஆனால் அது குறித்து பெரிய எந்த விதமான அறிவிப்புகளோ எந்த விஷயமும் இதில் இருக்காது அப்படின்னு பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் திமுகவில் இப்போதைக்கு 5 துணை பொதுச்செயலாளர்கள் இருக்காங்க. 1 ஆராசா அவர்கள், 2 திருச்சி சிவா, 3வது அந்தியூர் செல்வராஜ் அவர்கள், அப்புறம் கனிமொழி அவர்கள், அப்புறமா ஐ பெரியசாமி அவர்கள். ஸோ இந்த 5 பேரோட சேர்த்து இன்னும் ஒரு 1 அல்லது 2 பேரை ஒரு துணை பொதுச்செயலாளராக நியமிக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது நம்பர்ஸை 7ஆக உயர்த்துவோம் அப்படின்னு ஒரு விஷயம் அறிவிக்கப்படலாம். பொதுக்குழுவுக்கு பிறகு யார் யார் அப்படின்ற தகவல்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுகிறது. முக்கியமான அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, மு.க. அழகிரி அவர்களை ஸ்டாலின் சந்திப்பாரா அப்படின்றது தான். மதுரை முழுக்கவே என்ன பேச்சா இருக்கு அப்படின்னா, மு.க. அழகிரி அவருடைய வீட்டுக்கு ஸ்டாலின் போவார் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுகிறது. அவருடைய உடல்நலம் விசாரிப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுகிறது. அது ஒரு பர்சனல் மீட்டிங்காக வேணா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் திமுக இருந்து அதை யாருமே பெரிய லெவலில் கன்ஃபார்ம் பண்ணலை. குறிப்பாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, அழகிரி சைட்ல கேட்கும் பொழுது மட்டும் அழைச்சிருக்காங்க, ஸோ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் பார்க்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா, மு.க. அழகிரி அவர்கள் திமுகவுடைய தென்மண்டல அமைப்பில் இருந்தாங்க. ஸோ தென்மண்டலம் அப்படின்னாலே அஞ்சானஞ்சன் அப்படின்ற ஒரு ப்ரௌடோட டிஎம்கேஎன்ஸ்லாம் அவரை கூப்பிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு தென் பகுதிகளில் அழகிரியுடைய ஆதிக்கமானது இருந்தது. ஸோ மீண்டும் அவர் உள்ள வரும் பொழுது அந்த பகுதிகளில் ஓரளவுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனால் திமுக அவருடைய எந்த சமிக்கையும் இப்போ வரைக்கும் காட்டிக்கல. அவங்களுக்கு அது பெரிய லாஸ் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் கூட அதை அவங்க அணுகலை. பட் ஸ்டில் அழகிரியை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற குரல்கள் நிறைய இருக்கு. ஆனால் அதை ஸ்டாலின் கட்சி ரீதியிலான பணிகளில் காட்டிக்காமல்
பர்சனலாக தனக்கு இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி அப்படின்னு உறவுல அதை காட்டிக்கிறாரு. நலம் விசாரிப்பதாக இருக்கட்டும், இல்லை ஃபோனில் அழைச்சி பேசாகணும், அந்த மாதிரி மட்டும்தான் மெயின்டைன் பண்ணிக்கிறாரு. ஸோ அதனால அந்த சந்திப்பும் வந்து இருந்தால் அது ஒரு பர்சனல் மீட்டிங்காக இருக்கலாம், கட்சி சார்ந்து இருக்காது அப்படின்னு தான் அந்த விஷயத்தையும் பேசுகிறாங்க. திமுக ஏன் இதை இவ்வளோ பிரம்மாண்டமாக நடத்துது அப்படின்னு பார்த்தா, எலெக்ஷனுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக இதை அவங்க பயன்படுத்திக்க பார்க்குறாங்க. இங்கேருந்து நம்முடைய தேர்தல் வேலைகள் ஆரம்பிக்கிறது, இனிமேல் எல்லாமே வந்து நம்ம எலெக்ஷனுக்காக தான் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு மணியை அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அதை பயன்படுத்திக்க போகிறாங்க. அதனால தான் ஒரு 6500 8000 வரைக்குமான நிர்வாகிகள் இதில் கலந்துப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுகிறது. குறிப்பாக எலெக்ஷனில் ஒர்க் பண்ணக்கூடிய இல்லை அதற்கான பணிகளை மேற்கொள்ளக்கூடிய பல பேர் இந்த அணிகளில் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க எல்லாருமே வரும்பொழுது எலெக்ஷனை எப்படி சந்திக்கணும், எங்கெங்கே முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்கணும், எதையெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு பல விஷயங்கள் இந்த மீட்டிங்ஸில் பேச போகிறாங்க. ஒரு பயிலரங்கமாக கூட இது வந்து திமுக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுகிறது. அதோடு 2 சார்பு அணிகள் புதிதாக இந்த பொதுக்குழு அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுது. அதாவது திமுக இருந்த பல பேர் வந்து சில சஜஷன்ஸை கொடுத்துருக்காங்க. அதை ஒரு 2 சார்பு அணி நம்ம ஆட் பண்ணணும், சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக நம்ம பாஜகவில் பார்த்தோம் அப்படின்னா அறிவுஜீவிகள் டீம்னு இருப்பாங்க. அதே மாதிரி திமுகவில் கல்வியாளர் அணி, அதாவது பேராசிரியர்கள், ஓய்வு பெற்றவங்க, இவங்கெல்லாம் வந்து மேபி உள்ளே கொண்டு வந்து ஒரு விங்கா அவங்கள ஃபார்ம் பண்ணும்பொழுது ஒரு கல்வியாளர் அணி, ஒரு எக்ஸ்பர்டைஸ்டான ஆட்கள் இருக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு டோன் இருக்குது. ஸோ அதனால் ஒரு கல்வியாளர் அணின்னு ஒன்றையும் மாற்றுத்திறனாளிகள் அணி அப்படின்ற ஒன்றையும் வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சஜஷன்ஸ் போயிருக்கு. ஸோ அதனால் அந்த அணிகளுடைய எண்ணிக்கை, சார்பு அணிகள் எண்ணிக்கையும் மேபி உயர்த்தப்பட வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான விஷயங்களையும் திமுக பொதுக்குழு செய்யும் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லை, மற்ற சில விஷயங்கள் இருக்குது. பொதுச்செயலாளர் மாற்றப்படுவார் அப்படிலாம் சொல்லி கேட்குறாங்கல்ல, அது பற்றி விசாரிக்கும் பொழுது திமுகவில் அப்படிலாம் எதுவுமே இல்லை, அதுக்கான வாய்ப்புகள் இப்போ குறைவு. ஏன் அப்படின்னா பாமகவுடைய அந்த சமீபத்திய மாநாடு, அதுக்கு நடக்கக்கூடிய சண்டைகள்லாம் பார்க்கும் பொழுது வன்னியர் விவகாரங்களில் சில முடிவுகளை அது மாற்றி தந்துவிடக்கூடும், அதனால் அதை பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயமும் பார்க்குறாங்க. ஏன்னா வடமண்டலத்தில் சற்று நம்ம ஒர்க் பண்ண வேண்டியிருக்குன்ற டைமில் இப்படிப்பட்ட முடிவுகள் எடுக்கிறது வேண்டாம், அதாவது தலைமையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளில் பெரிய மாற்றங்கள் எதையும் செய்துவிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி திமுக நினைப்பதாக பார்க்கப்படுகிறது. அதனால தான் அந்த பொசிஷன்ஸில் எந்த மாற்றம் இருக்காது, அதாவது பொதுச்செயலாளர், பொருளாளர் போன்ற அந்த பொசிஷன்ஸில் எதுவும் இருக்காதுன்னு பார்க்கப்படுகிறது. நேருவுக்கு ஒரு மாதிரி எலிவேஷன் இருக்குன்னு சொன்னாங்க, பட் அதுவும் இருக்குமா அப்படின்ற டவுட்டுமே வந்து நிறைய பேர் ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பொதுக்குழுவை பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டிலான பொதுக்குழுவாக, ஆனால் வந்து எலெக்ஷனை மட்டுமே நோக்கமாக வைத்து இருக்கக்கூடிய பொதுக்குழுவாக தான் இது இருக்கும் அப்படின்னா திமுக நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் பொதுக்குழுவிற்கு பிறகு நிர்வாகிகள் நியமனம் அதிகமாக இருக்கும், துணை பொதுச்செயலாளர்களுடைய எண்ணிக்கை உயர்த்தப்படும், அதில் சில நியமனங்கள் இருக்கும். அப்போ நிர்வாகிகள் அங்காங்கு வந்து இளைஞர்களை கொண்டு வர்றது, பெண்களை கொண்டு வர்றதுன்னு அந்த மாதிரியான ஒரு ரிஃபார்ம்ஸ் வந்து பார்ட்டியோட ஸ்ட்ரக்சரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி திமுகவில் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ திமுக மதுரை பொதுக்குழு நடத்தக்கூடிய முக்கிய நோக்கமாக தேர்தலும் தென்மண்டலத்தை சற்று அமைப்பு ரீதியாகவும் கட்டமைப்பு ரீதியாகவும் வலுப்படுத்தணும் அப்படின்ற நோக்கமும் இருக்கதாக பார்க்கப்படுகிறது. மற்றபடியாக நிறைய விஷயங்கள் உலா வருவது போன்ற பல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு தான் பார்க்கப்படுது.